அடுத்து மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் செகண்ட் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் செகண்ட். ஸோ இதுவும் காஸ் லா தான். இது காஸ் லா இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், இது காஸ் லா இன் மேக்னட்டோஸ்டாட்டிக்ஸ். ஸோ இந்த மேக்னட்டோஸ்டாட்டிக்ஸ் லாவில் வந்து பார்த்தீங்கன்னா காஸ் லாவோட செகண்ட் லா, அதாவது மேக்ஸ்வெல்லோட செகண்ட் லா. மேக்ஸ்வெல் செகண்ட் லா, காஸ் லா இன் மேக்னட்டோஸ்டாட்டிக்ஸ். காஸ் லா இன் மேக்னட்டோஸ்டாட்டிக்ஸ். ஸோ இதுதான் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷனோட செகண்ட் லா. ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னாக்கல, இது முன்ன மாதிரி தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் லா மாதிரி தான் மேக்னட்டோஸ்டாட்டிக்ஸ் லாவும். மேக்னட்டோஸ்டாட்டிக்ஸ் லா வந்து ஆக்சுவலாக வந்து என்ன சொல்லும் அப்படின்னாக்கல, ஒரு மூடிய சுற்றிலிருந்து வெளிவரக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோவாக இருக்கும். மூடிய சுற்றுல மூடிய பரப்புலேருந்து வெளிவரக்கூடிய டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஜீரோவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னாக்கல எர்த்தெல்லாம் நமக்கு தெரியும். எர்த்துக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நார்த்து, இது வந்து சவுத் அப்படின்னாக்கல, இது நார்த்து சவுத்னா இங்கேருந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் போயிட்டோன்னா சவுத்தில் வரும். அதே மாதிரி இங்கேருந்து போயிட்டு இந்த இடத்துக்கு வரும். சரியா? ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சரியா? அதே மாதிரி இன்னும் போய் அதே இடத்துல சேர்ந்து. சரியா? ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா என்னுடைய வேல்யூ ஜீரோ. இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே வந்து மீண்டும் அதே இடத்துக்கு வந்துடும். அதனால ஒன்றும் இல்லை, ஜீரோ அப்படிங்கிற மாதிரி மீனிங். சரியா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காஸ் லா இன் மேக்னட்டோஸ்டாட்டிக்ஸ். ஒரு total magnetic flux in a closed surface in a magnetic field is zero அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து எப்படி எழுதுவோம் அப்படின்னாக்கல, closed surfaces B dot B means magnetic flux, B dot ds equal to zero அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இதுக்கு லாவே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு காஸ் லா. இது வந்து மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன். இது அக்கார்டிங் டு காஸ் லா. இதுக்கு தான் இது எழுதுறோம். சரியா? வந்து அக்கார்டிங் டு காஸ் லா அப்படி பி டாட் டிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு எழுதுறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம தான் காஸ் டைவர்ஜன்ஸ் தியரம் வந்து அப்ளை பண்ண போகிறோம். காஸ் டைவர்ஜன்ஸ் தியரம் அப்ளை பண்ணதுல என்ன வரும்? ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இன்டெக்ரல் எஸ் இன்டு பி டாட் டிஎஸ், காஸ் டைவர்ஜன்ஸ் தியரம். சர்ஃபேஸ்லேருந்து வால்யூமாக மாறும். ஸோ ட்ரிபிள் இன்டெக்ரலாக பி அப்படியே பி போட்டுக்கோ, முன்னாடி ஒரு டெல் போட்டுக்கோ, பிராக்கெட் போட்டுக்கோ, இன்ட்டு டிஎஸ் வந்து இங்கே இருக்கிறதுனால டிவி. அவ்வளோதான். ஸோ இதுக்கு இந்த மாதிரி ஸ்டோக்ஸ் தியரத்தை அப்ளை பண்ணுவோம். ஸோ சாரி, டைவர்ஜன்ஸ் தியரத்தை அப்ளை பண்ணுவோம். ஸோ அந்த டைவர்ஜன்ஸ் தியரத்தை வந்து அப்ளை பண்ணதுனால இந்த ஈக்குவேஷன் பேர் காஸ் லா இன் மேக்னட்டோஸ்டாட்டிக்ஸ்ல. சரியா? மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இன்டெக்ரல் ஃபார்ம் அப்படின்னு பேரு. மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இன்டெக்ரல் ஃபார்ம் ஃப்ரம் காஸ் லா இன் மேக்னட்டோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதுறோம். ஸோ மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இன்டெக்ரல் ஃபார்ம், மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இன்டெக்ரல் ஃபார்ம் from Gauss law in magnetostatics. Maxwell equation integral form from Maxwell equation magnetostatics. ஸோ இது முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுவோம்? இது கொண்டு போயிட்டு இந்த ஈக்குவேஷன் இதுங்க ஒன்றுன்னு வச்சுக்கோ. சரியா? ஸோ இது கொண்டு போயிட்டு இதில் சப்ஸ்டிட் பண்ணி ஈக்குவேஷன் டூன்னு வச்சுக்கோ. ஸோ இந்த மாதிரி இது கொண்டு போயிட்டு ஒன்று கொண்டு போய் டூவில் சப்ஸ்டிட் பண்ணேன். அது சப்ஸ்டிட் பண்ணாங்களா என்ன கிடைக்கும்? இதுக்கு பதிலாக இதை சப்ஸ்டிட். ஸோ வால்யூம் del dot D will be equal to 0 or del dot D equal to 0. அவ்வளோதான். ஸோ இதுதான் காஸ் லா இன் மேக்னட்டோஸ்டாட்டிக்ஸ். நெக்ஸ்ட் நம்ம ஃபாரடே லா வந்து பார்ப்போம். சரியா?
பாருங்களே மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் தேடலாம் பாடலாம் வந்து பார்ப்போம். ஸோ இது வந்து டிஃபரன்ஷியல் ஃபார்ம் பேர். ஸோ இன்டெக்ரல் ஃபார்ம் இருந்ததுனாக்கல இதுக்கு பேர் இன்டெக்ரல் ஃபார்ம், மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இன்டெக்ரல் ஃபார்ம். ஸோ ஃபைனலாக முடிக்கிற ஆன்சர் வந்து டிஃபரன்ஷியல் ஃபார்ம் ஆஃப் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் அப்படின்னு பேர். ஸோ கொஸ்டின் வந்து மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் ஆஃப் இன்டெக்ரல் ஃபார்ம், டிஃபரன்ஷியல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்ஸில் கேட்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கங்க. தேங்க்யூ.